நம்ம மூலவைகளே வந்து ரொம்ப பயன்படுத்தப்பட முடியாத நிலை இருக்குது அப்படின்னா அதுக்கு தேயிலையிலேருந்து வர ரசாயன கழிவுகளும் ரொம்ப முக்கியமான காரணம். வளர்ந்த வளர்ச்சி குறியீடுகள் அடிப்படையிலும் சரி, நம்ம ஒரு முன்மாதிரியான மாநிலமாக இருக்கிறோம். அதே போல் சூழலியல் நீதியிலும் தமிழ்நாடு வந்து ஒரு முன்மாதிரியான மாநிலமாக வரணும் இல்லைங்களா? அப்போ சூழலியல் நீதியும் நம்ம வந்து இங்கே கணக்கில் கொள்ள வேண்டியிருக்குது. இப்போ பொதுப்பணித்துறையிலேருந்து அதிகாரிகள் கேட்டாங்க, அது எப்படி மூல வகையிலே வந்து இந்த 4ஆம் தரம் நீர் தான் இருக்குது, நாங்கள் தண்ணி சுத்தமாக இருக்கு, தண்ணி சுத்தமாக தானே இருக்கும், தண்ணி சுத்தமாக தான் இருக்குது அப்படின்னு நாங்களும் அதான் சொன்னோம். நாங்கள் அங்கே போய் பார்க்கும்போது தண்ணி சுத்தமாக தான் இருக்குது, எடுத்துலாம் குடித்தோம். ஆனால் நீர் மாதிரியினுடைய அறிக்கை வந்து பரிசோதனை கூடங்களில் வந்தது என்னன்னா அது 4ஆம் தரம் தான் இருக்குது. ஏன்னு நாங்கள் ஆமாம், அவள் ஏன்னு கேட்கும்போது